வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோன்றது பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் சார்ட்டிங் டூல். இந்த வெள்ளை கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 429 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, காப்பர் மார்க்கெட் 426 சப்போர்ட்டாக வச்சு அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம குட்வில் சார்ட்டிங் டூல் ஒரு வார்னிங் சிக்னல் கொடுத்துருக்கு. மார்க்கெட் பையிங்க்கு இல்லாமல் அடுத்த சப்போர்ட்டை தொடுறதுக்கான வாய்ப்பு உள்ளது அப்படின்ற வார்னிங் சிக்னல் படி தொடர்ந்து ப்ரைஸ் கீழே வந்து நம்ம அடுத்த சப்போர்ட்டான 422 டெஸ்ட் பண்ண முயற்சி செஞ்சுருக்கு. எப்போதுமே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு கோடு கிடையாது, அது வந்து ஒரு ஜோன். அதனால் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து ப்ரைஸ் மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. இறுதியாக 428 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். ஓரளவு கன்சாலிடேஷன் இருந்திருக்கு காப்பர் மார்க்கெட்டில். ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை சந்தித்தனால இந்த மாதிரி விஷயம் காப்பரில் நடக்கிறது ஒரு சாதாரண விஷயந்தான். ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 427லேருந்து 26க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அதனால் முன்னாடி நாள் ப்ரைஸ் க்ளோசிங்கை விட கம்மியாக ஓப்பன் ஆகிறது பையிங்க்கு ஒரு நல்ல விஷயம் கிடையாது. அதனால் நம்மளோட ட்ரேடிங் திட்டம் ரொம்ப தெளிவாக வச்சுருக்க போகிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாள் பார்த்திங்கன்னா 419லேருந்து காப்பர் மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. தொடர்ந்து 419லேருந்து 35 வரைக்கும் மேலே போயிருக்கு காப்பர். அதனால் இந்த மாதிரி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கிறது ஒரு சாதாரண விஷயந்தான். ஆனால் இந்த 426, 22 ரொம்ப முக்கியமான இடம் காப்பர் மார்க்கெட்டில். அதனால் நம்ம ட்ரேடிங் திட்டம் என்னென்னா, 426க்கு மேலே இருந்தால் பை பண்ணலாம். ஆனால் 425 கீழேயோ 426 கீழே வர சமயத்தில் கொஞ்சம் நிதானமாக வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கலாம். செல்லிங்க்கு போகாமல் இந்த 426, 22க்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றத முழுமையாக நம்ம பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். 426 காப்பர் மார்க்கெட் இன்றைக்கி சஸ்டெயின் பண்ணி 428 அப்படின்ற முன்னாடி நாள் க்ளோசிங்க்கு மேலே இன்றைக்கி க்ளோசிங் வந்தால் தான் மார்க்கெட் இன்னும் ஸ்ட்ராங்காக 432 உடச்சி மேலே போக வாய்ப்புண்டு. அதனால் எப்பவும் போல் நம்ம குட்வில் சார்ட்டிங் டூல் உதவியால் நம்ம ட்ரேடிங்கை கண்டினியூ பண்ணுவோம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.